ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சோளம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் சோளம். இதில் நம்மளுடைய பாரம்பரியமானது. இதை நம்ம மறந்துட்டோம். இதில் நம்ம நிறைய வெரைட்டி செய்யலாம். இது உடம்புக்கு நல்லது, நம்மளுடைய சிறுதானியம் இது. அதனால் இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு டிஷ் செய்கிறேன். பாருங்கள், இதுக்கு நான் பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன். எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு சோளத்தை போட்டுக்கிறேன். பின்ன நம்ம உளுந்து எப்பவும் போடுறாப்புல ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறேன். 2க்கு 1/4. ஓகேவா? இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம எப்போவும் தோசைக்கு அரைக்கிறாப்புல இதை அரைச்சி நம்ம புளிக்க வைக்கிறோம். இல்லை இட்லி தோசைக்கு அரைக்கிறாப்புல அதே மாதிரி இதை நம்ம நல்லா பாருங்கள், ரொம்ப தூசியாக இருக்குது. இதெல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஒரு 5 வாட்டியாவது கழுவணும். அப்போ தான் இது நல்லா இருக்கும். கழுவிட்டு நம்ம இதை ஊற போட்டுடலாம். குறைஞ்சது ஒரு 4 to 5 hours ஆகுது இது ஊறணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறி வந்த மாவை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அரிசி மாவு அளவுக்கு இது வெள்ளையாக வரல. பட் இது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கற்கற்பாக இருக்குது. அந்த சோளத்தோடைய அந்த காம்பில் இருக்கிற மூக்கில் இருக்கிற அந்த கற்பு அது போகாது. பாருங்கள், நல்லா அரைச்சி இது நல்லா பொங்கி வந்திருக்குது. நான் நல்லா ஊற போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு ரொம்ப அருமையாக பொங்கி வந்திருக்குது. இதில் நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்குது. இப்போ தட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம வெறும் அரிசி இட்லி நீட்டுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காமல் இப்போ நம்மளுடைய பாரம்பரியமான இட்லிங்க கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. பாரம்பரியம் இந்த சிறுதானியத்தெல்லாம் நம்ம மறந்துக்கிட்டே இருக்கோம். இதை நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது இது எதில் நம்ம செஞ்சுருக்கோன்றது மெயினாக அவங்களுக்கு தெரியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இது வேகட்டும், வெந்து வரட்டும். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 3 இட்லி வெந்துச்சு ஆனிட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணுமா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி அருமையாக வெந்து வந்திருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. என்ன கலர் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அரிசி இட்லியோட இது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சிறுதானிய இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோள இட்லி இன்றைக்கி ஸ்பெஷல் சோள இட்லி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.